வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவின் சுங்கவரி தாக்குதல். அமெரிக்காவில் வந்து 50% ஆகஸ்ட் 27 நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற சில பொருட்களுக்கு விதிக்கிற மாதிரி இந்த திட்டம் பண்ணியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அது இப்போது நடைமுறைக்கு வந்துருச்சு. சரி, ஒரு நாட்டில் உள்ள ஒரு தலைவர் ஒரு கையெழுத்தில் இன்னொரு பொருளாதாரத்தை இந்த மாதிரி சிரமப்படுத்த முடியுமானா அதை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது தான் உண்மை. சரி, அமெரிக்கா ஏன் திடீர்னு இந்தியாவுடைய ஏற்றுமதியில் 50% விதிக்கணும்னு சொல்லி இவ்வளோ வேகமாக நிற்கிறாங்க? சரி, அவங்க சொல்கிற காரணம் வந்து நம்ம வந்து ரஷ்யாட்ட குறைந்த விலையில் ஆயில், அதாவது க்ரூட் ஆயில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. அது யூரோப்பியன் யூனியன் வாங்குகிறாங்க, சைனா நம்மளோட மிக அதிகமாக வாங்குகிறாங்க. ஏன் அமெரிக்கா கூட இராணுவ அவங்களுடைய நியூக்ளியர் இது தேவையான சில தாது பொருட்கள் வந்து ரஷ்யாட்டேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போவும் அதை பற்றி ஒரு கேள்வி இந்தியா அதை சொன்ன உடனே ஒரு நிருபர் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்கும்போது ஐ டோன்ட் நோ அபவுட் தட் மாதிரி சொல்லிவிட்டு அப்படி ஒதுங்கி போயிடுற ஒரு நாட்டினுடைய தலைவர் அவன் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல அளவுக்கு ஒரு அபத்தமான பதிலை சொல்லிட்டு அந்த மனிதர் அதை டாட்ஜ் பண்ணி ஒதுங்கிக்கிட்டார். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இதை சொல்லி போடுவதற்கு காரணம் என்ன? சைனாவுக்கு கூட போடல, ஐரோப்பிய நாடுகளுக்கு போடலைன்னா இங்கே அமெரிக்காவில் உள்ள பால்வளத்துறையும் அவங்களுடைய விவசாய பொருட்களும் இங்கே வந்து கொட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே அமெரிக்க பால் வந்து அமெரிக்க பசும் பால் வந்து நான்வெஜ் மில்க்குங்க மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம நாட்டு விவசாயிகளையும் நம்ம நாட்டு பால்வளத்துறையில் இருக்கவங்களையும் பாதுகாப்பதற்காக சில நடவடிக்கைகளை நம் நாடு எடுக்கிறது. இது அமெரிக்காவுக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நாம் அதிகமாக ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் அளவு கம்மியாகி ட்ரேட் பேலன்ஸில் நமக்கு சர்ப்ளஸில் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அது வந்து ட்ரம்புக்கு கண்ணை உறுத்துது. அதுதான் முக்கியமான காரணம். அதுபோக பொலிட்டிக்கலாக சில அவருடைய ட்ராமேட்டிக் திங்கெல்லாம் வந்து இந்தியா ஒத்துக்கலை. இந்த ஆப்ரேஷன் சிந்து விஷயத்தில் ட்ரம்புக்கு ஒரு உலகத்தில் ஒரு வல்லரசு நாட்டு தலைவராக உட்காந்துக்கிட்டு, ஒரு உலகத்திலே பெரிய நாடுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு, ஒரு சின்ன நாட்டிலேருந்து கொடுக்குற நோபல் ப்ரைஸ் வாங்குறதுக்காக தவிச்சிக்கிட்டு இவர் அதுக்கு தகுதியானவராருன்னு அவராக தான் யோசித்து பார்க்கணும். நான் உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் நான் தான் நிப்பாட்டணும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு செய்கிறதெல்லாம் அட்டுழியும். ஆனால் இந்த மாதிரி நான் தான் சண்டை நிறுத்தணும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு பொய்யின் மூலமாக பொய் பேசுவதற்காக ஒரு நாட்டு தலைவர் அளவுக்கு அதிகமாக பொய் பேசினார் என்று கூறி நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் கட்டாயமாக டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் உடனே பாகிஸ்தானை அடமானம் வைக்கிறதுக்கு அசீம் முனீர் ரெடி. அந்த ஆள் வேகமாக போய் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து இது உலக நோபல் பரிசே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசணுன்னா ஒரு குஷி ஆகிட்டார். நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் இவங்க இவ்வளோ காலமும் சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வாங்கி கட்டினது என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவில் இரட்டை கோபுரத்தை தகர்ப்பதற்கு ஏற்பாடு செய்த பயங்கரவாதி பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைக்கு பக்கத்தில், இராணுவ தலைமையகத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அப்பட்டாபாத்துங்கிற இடத்துலேருந்து வந்து இங்கே இஸ்லாமாபாத்தில் அவங்களுடைய ராவல்பிண்டியில் இந்த இராணுவ தலைமை இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒசாமா பின் லேடன் மறைஞ்சிருந்தது. அமெரிக்கா ஹெலிகாப்டரில் வந்து சுட்டு கொன்னாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போய் சுட்டு கொன்னாங்க. அதையெல்லாம் அமெரிக்கா மறந்து விட்டதா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவுக்கு வெத்து பிரச்சாரம், பணம், தவறான வழியில் பணம், ஒரு வியாபாரி மாதிரி அந்த மனிதர் செய்வது. அதனால் இந்த அமெரிக்கா இப்போ 50% விதித்த சுங்க கட்டணம் அது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்ப்போம். முதல்ல ஷார்ட் டேர்மில் வந்து ஏற்றுமதி துறை நம் நாட்டில் உள்ள ஆயத்த உடைகள், லெதர் ப்ராடக்ட்ஸ், மீன்வளம், அப்புறம் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏற்றுமதி பாதிப்படைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பாதிப்பு அடைகிறதுனால உற்பத்தி குறையலாம், வேலை வாய்ப்புகள் கூட பாதிப்பு ஏற்படலாம். இதனால் ஏன்னா அவங்களாம் இந்த தொழிலில் இருக்கிறவங்க லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக, லேசர் தின் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப குறைவான லாபத்தில் தான். ஏன்னா பங்களாதேஷ் அந்த மாதிரி வியட்நாம் போன்ற நாடுகளோட நான் போட்டி போடுறதுனால
அவங்க தயாரிப்பை விட நம்ம கம்மியான விலை கொடுத்தா தான் வாங்குவாங்க. எந்த நாட்டிலையுமே விலை பொருளும் வந்து நல்ல குவாலிட்டி இருக்கணும், விலை கம்மியாக இருக்குன்னு பார்க்குறது இயல்பானது. ஸோ இந்த மாதிரி போட்டி நாடுகள் வங்காளதேசம், வியட்நாமுக்கெல்லாம் வந்தோம் இப்போ அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம இப்போ 50% எக்ஸ்ட்ரா டாரிஃப் போட்டு சார்ஜ் வச்சா வாங்குறவங்க குறையத்தான் செய்வாங்க. நிச்சயமாக அது பாதிப்பு ஏற்படும். சில வல்லுநர்கள் சொல்கிறது வந்து, பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது வந்து, ஏற்றுமதி இந்த மாதிரி உற்பத்திகளில் 70% ஆயத்த உடைகள் அந்த மாதிரி இதுகள்லாம் 70% பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபியை கொஞ்சம் வளர்ச்சியில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதனுடைய விளைவு என்னென்னா, ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிற வாய்ப்பு இருக்குது. தொழில் உற்பத்தி சுணக்கம், அதனுடைய வேலை அந்த உற்பத்தியை குறைக்கிறது லெவலு, நேரடியாக சில வேலை இழப்புகளும் உடனடியாக பாதிப்பு ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் அதற்கு கவுண்டர் ஒர்க்கு, அதை என்ன செய்யணும், அதை தீர்ப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றனர். அது பாதிப்பு பெரிதாக யாருக்கும் வராமல் செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு. சரி, வருமானம் ஒரு பக்கம் குறைஞ்சாலும் இன்னொரு பக்கம் முதலீட்டாளருக்கு ஒரு கவலை வருங்கிறாங்க. அதெல்லாம் லாங் டேர்மில் அந்த பாதிப்பு ஏற்படாது. காரணம் என்னென்னா, 98 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக, அது மேற்கத்திய நாடுகளும் சரி, பல நாடுகள் நமக்கு எதிர்ப்பாக சாங்ஷன், அதாவது தடை போட்டு பொருளாதார எல்லாமே பண்ணாங்க. 3-4 ஆண்டுகளுக்குள் அவர்கள் திரும்பி வந்து நாங்களே வந்து சப்ளை பண்ணுறோம், நியூக்ளியர் சப்ளை குரூப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்கிற அளவு பேசுகிற அளவுக்கு மாறினாங்க. அப்போது 98 இவங்க தடைகளில் பொருளாதார தடை இந்தியா மீது விதிக்கும்போது நரசிம்மராவ் அரசாங்கம் பொருளாதார லிபரலைசேஷன், அந்த தடையற்ற பொருளாதாரத்தை உருவாக்கின ஆரம்ப கட்டம் வளர்ச்சி இருந்த நேரம். ஆனால் இப்போது வளர்ந்து விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும் 4வது பொருளாதார வளர்ந்த நிலையில் உள்ள நாடு இந்தியா. அதனால் இப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையை நம்ம சமாளித்து வரும்போது இப்போ அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த குறுகிய கால பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் நடுத்தர கால விளைவுகளை பார்ப்போம். அது என்னென்னா, 20 வருஷத்துக்கு மேலே அமெரிக்கா போன்ற நாடுகளோட இந்தியா அமெரிக்கா உறவு வந்து ஒரு ஒரு முறையான முறையில் அமெரிக்காவுடைய அந்த தேச நலன் அடிப்படையில் 2 நாடு ராஜ்ய உறவு நல்லா இருந்தது. சீனாவுக்கு எதிரான கூட்டணியில் குவாடுங்கிறதுல வந்து இந்தியா ஒரு முக்கியமான பங்குதாரராக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிலைமையில் இருந்தது. இந்த டாரிஃப் பிரச்சனையால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் உடைபடுது. அமெரிக்கா தன்னுடைய அரசியல் நலனுக்காக, தன்னுடைய சுய விருப்பத்துக்காக கூட்டாளியை தூக்கி எறிவாங்கிறது இது ஒரு உதாரணம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமானது. சைனாவை பொறுத்தளவுக்கு ஆசிய கண்டத்தில் நம்மை விரோதியாக பார்க்கும் நாடு சைனா. ஏன்னா சைனாவினுடைய ஏகாதிபத்தியம், அந்த எண்ணத்திற்கு இந்தியா தடங்களாக இருக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா திபேத்தை கபலீகரம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் நம்மகிட்ட அகதிகளாக இருக்கிற சூழ்நிலை நிறைய விஷயங்கள், நம்மளோட எல்லை பிரச்சனை, அதெல்லாம் எல்லை வந்து திபேத்துக்கு நமக்கு உள்ள எல்லை, அதை அந்த நாடு கபலீகரம் பண்ணிக்கிட்டு நம்மளோட எல்லை பிரச்சனை சண்டை போடுறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சைனாவை நாம் முழுதாக நம்பக்கூடாது. மேற்கத்திய நாடுகளையும் தேவையில்லாமல் முழுமையாக நம்புவது நமக்கு சரியல்ல. குவாட் குரூப்பே இப்போ வந்து இது இந்த அமெரிக்காவினுடைய செயல்பாடால் ஆபத்து நிலவையில் போய் கொண்டிருக்கிறது என்பது தான் என் கருத்து. ஸோ மீடியம் டைமில் அமெரிக்காவை நம்பி யாரும் வர முடியாதுங்கிறத உருவாக்குறாங்க. அது நமக்கு அது நன்மையே. சரி, இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுட்டு ஒதுக்கும்போது அவங்கள நம்பி யாரும் இறங்குவாங்க? சரி, லாங் டேர்ம் நீண்ட காலத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து ஆத்ம நிர்பார் பாரத்துங்கிற தன்னிறைவு வளர்ச்சி உள்ள நாடு. அதாவது நமக்கு நாமே உருவாக்கி உற்பத்தி பண்ணி நமக்கு இது பண்ணுறோம். நம்மளுடைய மார்க்கெட் வந்து மிகப்பெரிய உலக சந்தை. 140 கோடி மக்களில் அதிகமான கன்சியூமர்ஸ் வாங்குறவங்க வந்து நிறையா இருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் உணவு தேவைன்னா மற்ற தேவைகள் எல்லாம் எடுத்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ இந்த ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிறது வந்து சுயசார்பு, நமக்குள்ளே எல்லாமே சேர்கிற மாதிரி. இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த 10 ஆண்டுகளில் மிக அதிகமாக அதை கொண்டு போகிறாங்க. இது இன்னும் வேகம் எடுக்கும். இதனால் நம் உற்பத்தி இன்னும் பெரிதாகி நமது மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கால் அமெரிக்க மார்க்கெட் நம்ம விட வேண்டிய இல்லையே. நம்ம வந்து நமக்கு விரோதமாக நடக்கிறவங்களுக்கு நம்ம அதுக்கு சிவப்பு கம்பளை வரித்து வாங்கன்னு போடணும். ஸோ அதனால் எதிர்காலத்தில் அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இல்லாமல் உலக அளவில்
மல்டிபோலார். எந்த நாடு, எல்லா நாடுகளையுமே இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி மார்க்கெட் நம்ம கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உலக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகள்லையும் நாம் வியாபார ரீதியான உறவும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ராஜ்ய ரீதியான உறவையும் செய்வதற்கு இது சரியான நேரம். அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இருப்பது நல்லது இல்லை என்பது நமக்கு இப்போது கிடைத்த பாடம். ஆனால் இந்த பிரச்சனைகளால் நம் பொருளாதாரம் நீண்ட காலத்தில் வலிமை அடைந்து மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கு இது ஒரு உந்துதலை கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய முட்டாள்தனமான இந்த முடிவு நம்மை இன்னும் வலிமையான பாதைக்கு தள்ளுவதற்கு ஒரு உந்துகோல். நம்முடைய சுயநிறைவு, பன்முக அரசியல், போலர் பாலிட்டிக்ஸ் அண்டு நம்முடைய வலுவான சந்தை, நம்முடைய வைப்ரண்ட் மார்க்கெட், இதெல்லாம் நம்மை வளர்ச்சி பாதையில் நிச்சயம் கொண்டு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்தியா உலகத்தில் எவரையும் சார்ந்திராத உலக வல்லரசாக மாறும் சாத்தியமும் விரைவிலே ஏற்படும் என்பது நம் கருத்து. அதனால் குறுகிய காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மத்திய காலத்தில் அமெரிக்கா நம்பக்கூடாது, நம்மளுடைய ராஜ்ய ரீதியான மாற்றங்கள் செய்கிறது, நீண்ட காலத்துக்கு நம் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதே நம் கருத்து. சரி, இதுபடி சொல்கிறதுனால இந்த 50% டாரிஃபால் பாதிக்கப்பட்ட செக்டர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளுக்கு உள்நாட்டு சந்தைகளை விற்பதற்கோ மற்ற சந்தைகள் விற்பதற்கும் உடனடியாக அரசு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது நம் கருத்து. சரி, கடைசியில் ஒரு ஜோக்கு. அமெரிக்கா 50% மேலே சுங்கவரி போட்டாங்களேன்னு ஒரு மீனவர்கள் கேட்டாங்களாம். சார், இப்போ மீன் ஏற்றுமதிலாம் அப்போ கஷ்டமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னாரான், அதெல்லாம் பரவாயில்ல, கவலைப்படாங்க, குறைஞ்சபட்சம் மீன் கடல்லையா ஜாலியாக இருக்கும் இல்லையா அப்படின்னாங்களாம். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் மீன் சாப்பிட்ற பிரியப்படுறவங்களுக்கு விலை குறைவாக கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு குறுகிய காலத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பது நம் கருத்து. வணக்கம்.